ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஃபைட் சீன்ஸ் அண்ட் நிறைய வேரியேஷன்ஸ் காமிச்சிருந்தாங்க விஜய் சாரோட. தளபதிக்கு ஏத்த பவர் இல்ல அதுல இல்ல. ஆக்சுவலா அதுல ஒன்று நோட்டீஸ் பண்ணது வந்துட்டு ஸ்னேகா இருக்காங்க அதுல. எங்க அதை போட மாட்டேன்னாங்க. அப்புறம் போன்ல பார்த்துட்டு ஈஸ்ட் மாதிரி இருந்தாலும் சரி, புலி மாதிரி இருந்தாலும் சுறா மாதிரி இருந்தாலும் விஜய் சாருக்காக போய் பார்த்துட வேண்டியதான். பழைய இளைய தளபதிக்கும் வித்தியாசம் இருக்கு, புதிய இளைய தளபதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம போய் அந்த படத்தை பார்த்தா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட். தளபதி வேற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த படம் கொஞ்சம் வேற மாதிரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிஜமாவே அது யுவன் சார் மியூசிக்கான்றதே டவுட்டா இருக்கு. நான் வந்து பயங்கரமான வெறித்தனமான யுவன் ஃபேன். எங்களுக்கு எத்தனை விஜய்னே தெரியல, அதுக்காக ரொம்ப ஹைப்பா கொடுத்துருக்காரு, ரொம்ப சஸ்பென்ஸோட இருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய பேர் ஃபீல் பண்ணது பீஸ்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. ரைட்டு, தளபதி ஏதோ வச்சு செய்ய போறாரு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படம் என்ன கதைன்றது என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பீஸ்ட் மாதிரி இருந்துச்சுனாலும் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கும். 25 செப்டம்பர் 5 தெரிக்க விட்டுறேன் உண்மையிலேதான். So yeah, waiting for the movie to release outcome. உண்மையிலே எதிர்பார்த்ததை விட நல்லா தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல எங்களுக்கு எத்தனை விஜய்னே தெரியல, அதுக்காக ரொம்ப ஹைப்பா கொடுத்துருக்காரு, ரொம்ப சஸ்பென்ஸோட இருக்கு. ஸோ முதல்ல அதுக்காக ரொம்ப ஹைப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ரோ மியூசிக் நம்ம லியோ அளவுக்கு எதிர்பார்த்தோம். லியோவில் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பரவாயில்ல, பட் இதில் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எங்களுக்கு சொல்கிறோம். தெரில ப்ரோ, நான் தளபதிக்கு ஏற்ற பவர் இல்லை அதில் இல்லை. ஏன்னா ஒரு சிங்கம் எப்படி வேட்டையாடமோ அது அந்த மாதிரி கொடுத்துருக்கணும். இது நார்மலாக ஏதோ இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேணா ஓகே, தளபதி டான்ஸ் ஓகே, பரவாயில்ல, கேட்க நல்லா தான் இருக்கு. பார்க்கல இப்போ அதுக்காக ரொம்ப ட்ரைலரில் ஓகே, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் தான், பரவாயில்ல. சாங்ஸ் கம்பேர் போது ட்ரைலர் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. படத்தில் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. இல்லை உண்மையில இந்த நாணய தீர்ப்பு காமிச்சாங்க இல்லையா, ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா அந்த விஜயெல்லாம் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாட்டோம் 2K கிட்ஸ்னாலே. இப்போ அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படியே இந்த டிஹெச் லுக் மாதிரியே தெரியல, எங்களுக்கு நேச்சராக தான் தெரியுது. ரொம்ப ஆவலா வந்தான், என்னாச்சுன்னா பார்க்கவே முடியல. எங்க அதை போட மாட்டேன்னாங்க. அப்புறம் போன்ல பார்த்துட்டு ரொம்ப மன வருத்தத்துல கிளம்பிட்டோம். பயங்கரமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. தளபதியை 3 விதத்துல காமிச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. நான் ஆக்சுவலா அதில் ஒன்று நோட்டீஸ் பண்ணது வந்துட்டு ஸ்னேகா இருக்காங்க அதுல. நான் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஒரு மூவில பார்க்கறேன். அது இதில் தான் நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் பார்க்கல. சாங்ஸ்ல பார்த்துருக்கேன், மற்றபடி நான் மூவில பார்க்கல, இப்போதான் பார்க்குறேன். ஸோ யா, வெயிட்டிங் ஃபார் த மூவி டு ரிலீஸ் அவுட்கம். யா குட், நல்லா இருக்கு. மியூசிக் வைஸ் குட். அண்ட் அது விஜய் மாதிரியே தான் இருக்கு. விஜய் வருது. பட் டு பி ஃப்ரேங்க், நான் அதுக்கு எனக்கு அது தெரியல, பார்த்ததும் அப்படிதான் இது பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்க பேசும்போது எனக்கு தெரிஞ்சது. டு பி ஹானஸ்ட் ஆவனா, அவங்க படம் பாக்குறது இல்ல ப்ராப்பரா. ட்ரைலர் பார்க்க சொல்ல விக்ரம் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு சச்சா அப்படி இல்லை. எனக்கு விஜய் பிடிக்கும், நார்மலாவே எனக்கு அவங்களை பிடிக்கும். பட் இருந்தாலும் ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் போன படத்தை விட இந்த படம் எப்படி இருக்குங்கிறது தெரியல. ஸோ வெயிட்டிங் ஃபார் த மூவி டு அவுட். நம்ம எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம போய் அந்த படத்தை பார்த்தா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆப்வியஸா சொல்லணும்னா அதே தான் நான் சொல்றேன், அப்ப சொன்னதை இப்பவும் சொல்றேன். பழைய இளைய தளபதிக்கும் வித்தியாசம் இருக்கு, புதிய இளைய தளபதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த படத்துல வந்து நம்ம பழைய இளைய தளபதி எப்படி இருந்தாருன்றதும் நம்ம பார்க்கலாம். புதுசா தளபதி எப்படி இருந்தாரு அதையும் நம்ம பார்க்கலாம். மேபி இந்த படத்துல 2 கேட் அவர் எப்படி பழைய காலத்துல எப்படி இருந்தாரு, புது காலத்துல எப்படி இருந்தாலும் நம்ம அதை பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா நல்லா ப்ரோ. இப்போ நான் ட்ரெய்லர்ல பார்க்கும்போது எனக்கு என்னடா இது படம் ஒரு நிமிஷம் அப்படியே எப்படி சொல்றது ப்ரோ, கண் அப்படியே இப்படி போற மாதிரி இட்டாச்சி படுத்து தான். நருட்டோ சீரிஸ்ல இட்டாச்சி பண்ற பார்த்தா கண்ணு சர் போது என்னடா நடக்குன்ற ஒரு கான்செப்ட் தான். பட் ஆனா அந்த கிளைமேக்ஸ்ல அந்த டைட்டில் கார்டு பார்க்கும்போது பிச்சு வந்துட்டாங்க. அப்பயே இருந்துச்சு ஒரு ஓப்பம் வந்துச்சு, என்னடா இது டைட்டில் கார்டுக்கே எங்கால் ஓடுவாப்லன்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஃபைட் சீன்ஸ் அண்ட் நிறைய வேரியேஷன்ஸ் காமிச்சிருந்தாங்க விஜய் சாரோட. சின்ன வயசு, வயசான மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய காமிச்சிருந்தாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படம் என்ன கதைன்றது என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய பேர் ஃபீல் பண்ணது பீஸ்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. பீஸ்ட் மாதிரி இருந்துச்சுனாலும் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கும். பட் எதுவுமே இப்போ டிசைட் பண்ணிக்க வேண்டாம், படம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸா இருக்கும். பட் விஜய் சாருக்காக எப்படி இருந்தாலும், பீஸ்ட் மாதிரி இருந்தாலும் சரி, புலி மாதிரி இருந்தாலும் சுறா மாதிரி இருந்தாலும் விஜய் சாருக்காக போய் பார்த்துட வேண்டியதான். ஸோ அதுல எந்த ஒரு விஷயமே இல்லை. படம் ரிலீஸ்க்காக தான் வெயிட்டிங். நிஜமாவே அது யுவன் சார் மியூசிக்கான்றதே டவுட்டா இருக்கு. நான் வந்து பயங்கரமான வெறித்தனமான யுவன் ஃபேன். என்னோட பிளேலிஸ்ட் ஃபுல்லாவே யுவன் சார் சாங்ஸ் தான் இருக்கும். இது எனக்கு சத்தியமா அது யுவன் சார் மியூசிக் மாதிரியே இல்லை.
மேபி யுவன் சாரோட டச் அவர்கிட்ட இருந்து போயிடுச்சோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. அவர் இதை எப்படி யாராச்சும் பார்த்து ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. பட் ஸ்டில் யுவன் சார் வந்து கிரேட் மாஸ்ட்ரோ மாதிரி தான் அவர். அவரோட மியூசிக் வந்து இப்போ கொஞ்சம் எனக்கு இதுல வந்து அவரோட டச் ரொம்ப மிஸ் ஆகுது. 3:30க்கே பர்மிஷன் போட்டு வந்தோம், வந்தும் இங்க பார்க்க முடியல, அதான் கொஞ்சம் வருத்தம். அது பார்த்தா ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. தளபதி வேற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த படம் கொஞ்சம் வேற மாதிரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்திருக்காங்க, பார்க்கலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்காப்ல தலைவர். சின்ன பையன் கேரக்டர் இதெல்லாம் லுக்லாம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. என்ன கொஞ்சம் வந்து பார்க்க முடியலன்னு கொஞ்சம் வருத்தம் தான். இத்தனை நாள் கொஞ்சம் பர்மிஷன் போட்டு வந்தோம், பார்க்க முடியல. அந்த கொஞ்சம் அது கொஞ்சம் அது வந்து வருத்தம் போயிடுச்சுதான். அங்க கிளம்பி போயிட்டோம் நாங்க. அதுக்காண்டிதான் இன்னைக்கு தங்கலான் படமே பார்க்க வந்தோம் நாங்க. இதை பார்த்துட்டு அப்படியே போலான்னு உள்ள, அதுவும் பார்க்க முடியல. ஒரு அதுக்காண்டி தான் வந்தோம், அதான் பார்க்க முடியல. அதுதான் ப்ரோ, அந்த டைட்டில் கார்டை நான் பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு, ரைட்டு தளபதி ஏதோ வச்சு செய்ய போறாரு அப்படின்னு. மேபி அதை பார்த்துட்டு கூட நிறைய பேர் என்ன பீஸ்ட் மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் சான்ஸ்லெஸ் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஹாலிவுட் அளவுக்கு இல்லைன்னா கூட அதை வச்சு ஒரு ட்ரை. வெங்கட் பிரபு ஆப்வியஸா எல்லா படமும் இட்டாக தான் கொடுப்பாப்புல. தலை வச்சு நல்ல படம், பெரிய படம் கொடுத்துருக்காரு இட்டேக். ஆப்வியஸா தளபதியை விட்டு கொடுக்க மாட்டாரு. அவருக்கு சிமிலரா கண்டிப்பா கொடுப்பாரு ப்ரோ. ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ, தளபதி வந்து கார் ஓட்டுறாரு. அந்த கார் நான் பார்த்துட்டு ஓகே, தளபதி கார் ஓட்டுறாரு, பைக்கும் ஓட்டுறாரு. மேபி அது கொஞ்சம் பில்லா படத்துல வர மாதிரி இல்லைனாலும் சரி, மங்காத்தா படத்துல அளவுக்கு நம்ம அஜித் ஒரு கேமரா ரோல் எப்படி கொடுத்துருப்பாரோ அந்த பைக்ல, கேமரா ரோல்ல மெயின் ரோல் கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பா ஆடியன்ஸை கவர் பண்ற அளவுக்கு ஒரு சீன் ஏதாவது எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதான் தளபதிட்டு இருந்து சொல்லும் போது உடம்புல உண்மை சரியான கூஸ் பம்ப் சீன்ஸ் தான். எல்லாமே ஓவர்லோட பண்ணியிருக்காங்க. இல்லை எதிர்பார்த்தான் சொன்னேன், நாங்கள் எதிர்பார்த்துட்டு வந்தோம். ஆக்சுவலாக ட்ரெய்லர் வந்து செலிப்ரேஷன் எதிர்பார்ப்போம் நாங்கள். அதே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது எங்களுக்கு. ஒன்றும் இல்லை, சில ரோகிணினாலே தளபதிக்கு தான் எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல 5 மணி ட்ரெய்லர்னா 3 மணிக்கே நாங்கள் வந்து வெடி வெடிச்சு அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணி அவரை கொண்டாடி ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி நாங்கள் பார்ப்போம். இன்னைக்கு வேற ஒரு ஹீரோ டிக்கெட் எடுத்து எங்கள் தளபதியை நாங்கள் பார்த்துருக்கோம். அதுவே ரொம்ப இதாக இருக்குது எங்களுக்கு. 26ல் இதுக்கு பதில் இருக்கும் நம்புகிறோம். விஜய் சார் தான் பிடிச்சிருந்தது. ஹாலிவுட் ரேஞ்சுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஏன்னா ஒரு ட்ரிபிள் ஆக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. பட் மேபி அது வந்து விஜய் சாரோட 2 வெர்ஷன்ல ஏதாச்சும் ஒன்றா இருக்கலாம். என்ன காமிக்க போறாங்கன்றது ஒரு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஸோ படம் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்ன்ட்டு. மேபி நான் ஒரு என்ன மாதிரினா லைட்டா ஒரு கொஞ்சம் சண்டை காட்சிகள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஒரு எப்படி ஒரு த்ரில்லர் மாதிரியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விஜய் சாரோட ப்ளஸ் பாயிண்ட் அந்த ஆக்ஷன் மாஸ் பண்ணிடுவாரு. ஸோ அதனால அதுல ப்ராப்ளமே இல்லை. மேபி விஜய் சாருக்கு ஒரு குத்துப்பாட்டு மாதிரி நல்ல பாட்டு வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, விஜய் சாரோட டான்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். எந்த படமா இருந்தாலும் டான்ஸ் கலக்கிடுவாரு. பட் அவரோட டான்ஸுக்கு ஜஸ்டிஸ் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. நோட்டீஸ் பண்ணதான் அந்த ஏஐ பண்ணியிருந்தாங்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது விஜய் சாரோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸே மாத்தின மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வேற யாரோ மாதிரி இருந்துச்சு, அது விஜய் சார் மாதிரி இல்லை. விஜய் சாரோட சின்ன வயசு போட்டோ எடுத்து பார்த்தாலுமே அவரோட பழைய படத்துலயுமே அவர் அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஸோ அது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அது நல்லா இல்லை, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அது வந்து அது நிஜமாவே வந்து அது நாஸ்டாலஜிக்கா இருந்துச்சுங்க. அது ஏதோ ஒரு நான் யோசிச்சேன், ஏதோ ஒரு படத்துல நம்ம பார்த்திருக்கோம் மருதமலை, எதுல யோசிச்சுட்டே இருந்தேன். பட் அது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. பட் எதுலயோ இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு டைம் அவர் பண்ணும்போது, பிகாஸ் லாஸ்ட் 2 ஃபிலிம்ஸ் தான், மேபி அவரோட பழைய ஃபிலிம்ஸ்ல இருந்து ஏதாச்சும் 2-3 சீன்ஸ் அந்த மாதிரி நமக்கு விண்டேஜா காமிக்கிற மாதிரி எடுத்துருந்துருக்கலாம். ஸோ தட் ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆயிடுவாங்க சாரோட.
கண்டிப்பா பேசுவாரு. ஆமா ப்ரோ, நான் நோட்டீஸ் பண்ணேன். ஆமா, மங்காத்தல வர ஒரே ஒரு டைலாக் தான், இனிமே சத்தியமா குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. அதை பார்க்கும்போது ஆஹா, தளபதி ஒரு ரியல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வருது ப்ரோ. அவர் நினைச்சிருந்தா நான் ஏன் சொல்லணும், அவரு ஆல்ரெடி தலை பண்ணிட்டாரு, நான் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவரை அவாய்ட் பண்ணிருக்கலாம். பட் ஆனா அவர் அது பண்ணாம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை அதுல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அது நான் பண்றேன் அப்படின்ட்டு அந்த அவர் ஆப்வியஸா அவர் அந்த டைலாக் அவர் சொல்லும்போது கண்டிப்பா சிங்க் ஆகும், தலை சிங்க் ஆகும். ஸோ அதனால ஒரு அவங்களுக்குள்ள இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் தெரியுது ப்ரோ. நான் அது கிளைமேக்ஸ்ல இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது கூட அந்த மருதமணி மாமணி முருகையா பார்த்துட்டு இருக்கிறது எங்க அம்மா உள்ளாட்டாங்க. வாண்ட பிறகு இல்லப்பா என்னப்பா பாட்டு பண்ணுகிறேன், இல்லம்மா விஜய் பாடி இருக்கான். திருப்பி கில்லி 2 வருதானே, இது கில்லி 2மா, அதுக்கும் மேலன்ற விக்ரம் பரி சொல்றேன் நல்லா இருக்கும் ப்ரோ. நான் அதான் சொன்னேன் ப்ரோ, இப்பயே நான் எல்லாருக்கும் ட்ரெய்லர் வந்தோடனே எல்லாருக்கும் கேட்டுட்டு ஏதாவது டிக்கெட் இருந்தா சொல்லுங்கடான்ட்டு. ஸோ எப்படி சொல்றது, ரொம்ப லாஸ்ட் ஃபிலிம்ன்ற சொல்ல முடியாது, மேபி அதுக்காகவும் அவர் பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ ஆடியன்ஸை கொஞ்ச நாள் நம்ம இது பண்ணிட்டு ஒரு இதுவில் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபியூச்சருக்கு மக்களுக்காக எதாவது பண்ணலாம் சொல்லிட்டு கொஞ்சம் இது இருக்கலாம். சரி, மேபி லாஸ்ட் ஃபிலிம்ல அவர் ஏதாவது ஒரு கருத்து கூட சொல்லலாம். ஸோ அதனால அந்த 5ஆம் தேதி நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அவர் என்ன சொல்ல வரன்றது அந்த படல வேணா தெரியலாம். அது அந்த ஒரு கான்செப்ட் தான், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ப்ரோ. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு கொடுக்க கூடாது இல்லை. அப்புறம் பார்த்து ப்ரோ நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பேசணும், ரொம்ப பேசணும், மொக்க படம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. படம் எப்படி இருக்கு, எப்படி வந்திருக்கு போய் பார்த்தா தான் தெரியும். தெரிஞ்சு பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா ஃபேமிலி பேஸ்ட்ல இருக்கு. ஃபேமிலிக்காக அவர் என்ன பண்ணியிருக்கான்றது இந்த ஒரு படம் மேபி சொல்லலாம். சொல்லணும். இப்போ ஆடியோ லான்ச் வேற இல்ல, நீங்க ப்ரீ ரிலீஸ் செலிப்ரேஷன் நல்லா இருக்கும், பார்ப்போம். 25 செப்டம்பர் 5 தெரிக்க விட்டுறேன். உண்மையிலே தான் இப்படி இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அது அப்படியே கண்டிப்பா அதான் தளபதிக்கு தான். அது இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. மியூசிக் மட்டும் தான் கொஞ்சம் இது தவிர மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஓகே தான் ப்ரோ. யார் பண்ணா ப்ரோ, நமக்கு அவர் இருக்காரு, அது பத்தாதா, வேற என்ன வேணும் நமக்கு சொல்லுங்க. பிடிச்ச விஷயம் ஸ்னேகா இருக்காங்க. ஏன்னா அவங்க பேர் ஸ்னேகா, அதனால மைசெல்ஃப் ஸ்னேகா. பட் இல்ல, நான் அவங்கள பார்க்கல. ரொம்ப நிறைய மூவிஸ்ல எல்லாம் இப்போ ரீசெண்டா நான் எதுவுமே பார்க்கல. சரி, இப்போ பாக்குறதுனால ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். லைக் ஸ்னேகா இருந்ததும் பரவாயில்ல, ஸ்னேகா இருக்காங்க. கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஸ்னேகாக்காகவே விஜய்க்காகவும் பார்ப்பேன். பட் இருந்தாலும் ஸ்னேகாங்கிற ஒரு கேரக்டர் இப்போ இந்த படத்துல இருக்காங்க போது ஓகே பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்கள நான் பார்க்கல, நான் பார்க்கலாம் அப்படின்னு. ப்ரமோஷன் விஜய்க்காக, ஆனா இவங்க ஸ்னேகாக்கு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இது 2 பேத்துக்குமே தான். ஸோ வெயிட்டிங் ஃபார் த மூவி டு அவுட்கம். ஆமா. யா, பிரசாந்த்க்கு பெரிய பிரேக்குக்கு அப்புறம் அவர் திருப்பி வராரு. ஸோ பிரசாந்த் என்ன பண்றாரு அப்படின்றது ஒரு மிஸ்ட்ரி மாதிரி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கணுன்றதே ஒரு இதுவா இருக்கு. பிகாஸ் பிரசாந்த் இஸ் வெரி குட் ஹீரோ அண்ட் சோ மச் பிரேக்குக்கு அப்புறம் அவர் திருப்பி வந்திருக்காரு. ஆன் ஸ்கிரீன்ல அவரை பார்க்கறதுக்குமே ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் பிரபுதேவா இஸ் ஆல்சோ லைக் கம் பேக் தான். அதுவுமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 5 டிக்கெட் கிடைக்கணும். டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் போய் பார்த்துருவேன். பிகாஸ் டிக்கெட் கிடைக்கிறதே கஷ்டம் ஃபர்ஸ்ட் விஜய் சார் படத்துக்கு. அதனால கண்டிப்பா பாத்துறேன். நல்லா இருந்துச்சுன்னா திருப்பியும் செகண்ட் ஷோ, செகண்ட் டே, தேர்ட் டேவும் பார்க்கணும். ப்ரோ நீங்க அந்த ஏஐ பார்க்கவே பார்க்காதீங்க. நான் என்ன சொல்றேன், அந்த ஏஐ பார்க்காதீங்க. ஜஸ்ட் அது ஒரு டூல் தான், சரிங்களா? அது ஒரு டூல் தான். அவங்க ஏன் அதை யூஸ் பண்ணிருக்காங்கன்றது ஒரு என்னோட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சு நான் ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். ப்ரிடிக்ஷன் எப்படின்னா, சரி மேபி அவரோட கேரக்டர், அவரோட ரோலை பே பண்றதுக்கு வேற யாரும் இல்லாம மேபி அவரை ஏஐ யூஸ் பண்ணி இந்த ரோலுக்கு நீங்க மட்டும் தான் பண்ணா கரெக்டா இருக்கும். ஏன்னா உங்க ரோலை ப்ளே பண்றதுக்கு வேற யாரும் இருக்க மாட்டாங்க சொல்லிட்டு மேபி அவங்க என்ன பண்ணனா ஏஜ் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக ஏஐ யூஸ் பண்ணிருக்கோம். அவரோட கேரக்டர் வேற யாரும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியலன்றதுனால ஏஐ யூஸ் பண்ணிருக்காங்க. வேற எதுவும் கிடையாது. அவ்வளவுதான் ப்ரோ. எக்ஸைட்மெண்ட் தான் ப்ரோ, எல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் தான். எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன நடக்க போகுது. ஃபியூச்சர் இப்போ பேஸ் பண்ணி இருக்குதா இல்ல ஃபேமிலி பேஸ் பண்ணி இருக்குதா சொல்ல முடியாது. ஏன்னா வெங்கட் பிரபு அண்ணா கிட்ட தான் இருக்குதுங்களா, அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அப்படி அந்த டைட்டில் கார்டு பார்க்கும்போது அண்ணன் செதுக்கி இருக்காரு மட்டும் தெரியுது. அந்த டைட்டில் கார்டு நம்ம இந்த படத்துல லியோ படத்துல டைட்டில் கார்டு வரல, அதுக்கும் சிமிலர் இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. அது கொஞ்சம் வேறன்றதுனால அது யூனிவர்ஸ் கதை போட்டதுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா மாநாடு படத்துல இவர் செதுக்கி இருப்பாரு வெங்கட் பிரபு, கம்பேக் கொடுத்துருக்காரு. மேபி அவரும் இதை கொடுத்துருக்க சான்சஸ் இருக்கு கண்டிப்பா. ப்ரோ நான் தளபதி ஃபேன்லாம் கிடையாது. சீரியஸா சொன்னா நான் தளபதி ஃபேன்லாம் கிடையாது. எந்த படமா இருந்தாலும் நான் பார்ப்பேன். எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஸ்டோரி சொல்றாங்க, ஒரு கருத்து என்ன சொல்ல வராங்கன்றதை நான் அப்சர்வ் பண்ணுவேன்.
ஸோ மேபி நான் அந்த படம் பார்க்கும்போது அதுல என்ன வர கருத்து வருதோ அதை தான் நான் பேஸ் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதனால எனக்கு ரொம்ப எதுவுமே தூண்டலப்பா. வன்முறைக்கும் வன்முறைக்கும் இது வந்து தலைமுறைக்கும் உண்டான பிரச்சனை கிடையவே கிடையாது. இது தங்கத்தை எடுக்கிறதுக்கு உண்டான என் தமிழனை கொடுமைப்படுத்தினதுக்கு உண்டான படம் தான் தங்கலாம்.